டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அங்க முதலீடு பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பணம் எல்லாம் விட்டுட்டியா அப்படின்ற ஒரு கேள்விதான் மனநிலையில இருந்து. இப்போ இது இப்படி சொல்லும் போது நமக்கு ஏங்குறது வந்து சாதாரணமா குறைஞ்சிரும். இப்ப வீட்டுல ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நீங்க எப்படி ஏங்குவாங்க? அப்ப நம்ம இயல்பா குறைஞ்சிரும். அப்ப நம்மள நீங்க சரியா இயங்கும் போது கூட சரியா அவங்களுக்கு தெரியாதனால அதை நெகட்டிவா நம்ம சொல்றதுனால இதை இயக்கத்தும் குறைக்கும். இந்த நிறுவனத்தை நான் வாங்கிட்டேன், இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன், இவ்வளோ எண்ணிக்கையில் வாங்கியிருக்கேன், 10 எண்ணிக்கை, 50 எண்ணிக்கை, 100 எண்ணிக்கையில் ₹100 இந்த நிறுவனம் பேர். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அறிவு வச்சு நம்ம அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த தொடக்கம் இல்லாமல் நேரடியாக இங்கே உள்ள வந்துடுறாங்க பணம் இருக்குன்றது. அந்த இன்கேஸ் அதுக்குள்ளவே அந்த கம்பெனி உள்ள இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸில் பிரச்சனை, அவங்களுக்குள்ளவே மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை, அதில் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டாரு, இல்லை அதில் அதனால உள்ள ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்னால கம்பெனி உடையிற மாதிரி இருக்குது, ஏதோ இருக்குதுன்னா அப்போ நீ 80 கூட எக்ஸிட் ஆகணும், வேற வழி கிடையாது. இதுக்கு அந்த பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன பாருங்க, ₹10 ஷேர் இருக்குது, ₹100 இருக்குது, ₹1000 இருக்குது, ₹10,000 இருக்குது, லட்சத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ₹10 ஒரு ஷேர் கூட நம்ம வாங்கிடலாம். அங்கே அதுதான் ஒரு பெனிஃபிட். நீங்கள் தங்கத்தை அப்படி வாங்க முடியாது. குறைஞ்ச போச்சு நீங்கள் கடையில் போனால் 1 கிராமாவது நம்ம வாங்கணும், பிசிக்கலாக வாங்குறதா தான். சரிங்க, இப்போ ஒரு நிதி நிபுணராக இருக்கீங்க இல்லையா? 2 விஷயம் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க தைரியமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த 2 விஷயம் சொல்லுவீங்க சார் உங்களுக்கு, உங்களோட அட்வைஸா? ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை பற்றி சுற்றி நெகட்டிவாக சொல்லக்கூடியதை அது எப்பவுமே நம்மளுக்கு வந்துடும், செய்தி உள்ளே போனாவே நம்மளுக்கு செய்தி வந்துடும். அதனால் அதை நானே வந்து அந்த 2008, 9, 10 காலகட்டத்தில் இதில் இயங்குறேன் அப்படின்னு தெரியும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே சொல்லுவார், பணத்தெல்லாம் அங்கே என்ன விட்டுட்டியாடான்னு கேட்பார். ஏன்னா அவருக்கும் அது மனநிலையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. உள்ள பணத்தில் விட்டுற போகிற இல்லை விட்டுட்டியா, அது அப்போ மணல் இல்லைன்னா நம்மள்ட்ட பணம் வெளியே போயிருச்சு அப்படின்னா பணம் இல்லைன்னு அப்படி ஒரு எண்ணம். அங்கே முதலீடு பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பணம் எல்லாம் விட்டுட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மனநிலையில இருந்து. இப்போ இது இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு ஏங்குறது வந்து சாதாரணமாக குறைஞ்சிரும். இப்போ வீட்டில் ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நீங்கள் எப்படி இயங்குவாங்க? அப்போ நம்ம இயல்பாக குறைஞ்சிரும். அப்போ நம்மள நீங்கள் சரியாக இயங்கும் போது கூட சரியாக அவங்களுக்கு தெரியாதனால அதை நெகட்டிவாக நம்ம சொல்கிறதுனால இதை இயக்கத்தும் குறைக்கும். அப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுல ரொம்ப கடினம். அது வந்து சம்பாதிக்கிற இடமும் ஒரு இடம், அது வந்து பணம் இழக்கக்கூடிய இடம்ன்றது உண்மைதான், அதையும் ஒத்துக்கிறேன். ஆனால் அது இழக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நம்ம கவனம் வச்சா தான் போயிடும். நம்ம வைக்கிறது சம்பாதிக்கக்கூடிய இடம். சம்பாதிக்கக்கூடிய இடத்துல கவனம் வைக்கும்போது இப்போ அவ்வளோ பேசுகிறோமே, இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய பிஎஃப் பணத்தை எல்லா பணமும் அதில் ஒரு பகுதி எதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் போடுற அளவுக்கு அரசாங்கமே பண்ணுறாங்களே. அப்போ அரசாங்கமே அந்த அளவுக்கு வருதுன்னா இப்போ மக்களோட பிஎஃப் பணத்தை எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற அளவுக்கு அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிற இடம் இருந்தால்தான் அரசாங்கம் மக்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துருப்பாங்க கையில். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் நார்மல் பென்ஷன்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி தான் கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து அங்கே போடுவாங்க, அது ஒரு எந்த ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டு எவ்வளோ ஏறுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஃபண்டில் ஒரு பகுதி வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போகும். அப்போ அந்த இடத்த தான் நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம அதை சொல்லி அப்போ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதனால நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஒன்று வரக்கூடிய புதிய நபர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 2 மாதம் இந்த பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதை தான் முக்கியமாக புதுசாக வரவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மார்க்கெட்டில் வரவங்க பேப்பர் ட்ரேடிங். என்ன பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி. அந்த 3 மாதம் 2 மாதம் கற்றுக்கிறதுக்கு பேப்பர் ட்ரேடிங் என்னென்னா, இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 15 நாள் ஒரு நாள் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு எதெல்லாம் கவனம் வைக்கணும், எதெல்லாம் நான் வந்து படிக்கணும், எதெல்லாம் மானிட்டர் பண்ணணும், இதை நீங்கள் கவனம் வச்சு பார்த்துட்டு பிறகு நீங்களாக ஒரு கம்பெனியை பார்க்குறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு வச்சுங்க, 9:15 நீங்கள் உட்காறீங்க, இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் கவனிக்கிறீங்க. இந்த நிறுவனத்தை நீங்கள் கவனிச்சிட்டிங்க, இந்த நிறுவனத்துக்கு வந்து இவ்வளோ ரேட்டு போகுது, அதை அந்த பேப்பரில் எழுதிக்கிறீங்க. இந்த நிறுவனத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மனநிலையில், இந்த நிறுவனத்தை நான் வாங்கிட்டேன், இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன், இவ்வளோ எண்ணிக்கையில் வாங்கியிருக்கேன், 10 எண்ணிக்கை, 50 எண்ணிக்கை, 100 எண்ணிக்கையில் ₹100 இந்த நிறுவனம் பேர், இதை எழுதி வச்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் அந்த 10 நாள் படிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அது தொடர்பான கருத்தெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்து வச்சுட்டீங்க. இது ஏறுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வருது. இது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முதல்ல கற்றுக்கணும்னு சொல்லிட்டேன். தொடக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை நிறைய யூடியூப்ஸ் இருக்குது, இல்லை அதுக்கான கோர்ஸ்லாம் இருக்குது. அதை படிச்சுட்டா ஒன்ஸ் அதை படிக்கிறதுக்கு அந்த ஒரு முறை மட்டும்தாங்க. அந்த பயிற்சி எடுத்துகிட்டா நம்ம பாட்டு இயங்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அறிவு வச்சு நம்ம அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த தொடக்கம் இல்லாமல் நேரடியாக இங்கே உள்ளே வந்துடுறாங்க பணம் இருக்குன்றது. இப்போ அந்த கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்ன்ற கான்செப்டுக்குள்ளே நம்ம இதை பேசுகிறோம். இப்போ அந்த நிறுவனத்தை எழுதிட்டாங்களா, இப்போ இந்த நிறுவனத்தை நீ வாங்கிட்டேன்னு உண்மையாகவே உன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கிட்ட மாதிரி கணக்கு. ஓகே, இப்போ இது ஏறுதா இல்லையான்னு நீ மானிட்டர் பண்ணுற, தொடர்ந்து டெய்லி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கற்றுக்கிறதுனால நீ பார்த்துக்கலாம்,
கற்றுக்கிற மனநிலையில் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது எப்போ இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே, இது ஒரு 6 மாதத்தில் ஏறிடுன்னு சொல்லிட்டோம், 3 மாதத்தில் ஏறுன்றதுக்கு அந்த டேட்டாஸ்லாம் சொல்லுது நம்மளுக்கு. கம்பெனி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ன கம்பெனி சொல்லுது, அடுத்த வருஷம் நாங்கள் இல்லை அடுத்த மாதம் நாங்கள் ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், எங்களுக்கு லாபம் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் வச்சு நீ நினைக்கிற இது ஏறும். அப்போ இந்த இது வந்து நீ நினைக்கிற மாதிரி அந்த 2வது மாதமோ 3வது மாதமோ நீ பார்த்துனே வரல, அது மார்க்கெட்டை ஏறிச்சுன்னா நீ சரியாக செயல்பட்டுன்னு வர தொடங்கியிருக்கன்னு அர்த்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில். இப்போ நீ அங்கே விற்ற மாதிரி வச்சுக்கோ. இப்போ 100 ரூபா வாங்கிட்டு ஒரு 6 மாதம் பிறகு நம்ம சும்மா வச்சுக்கலாம், கற்றுக்கிறதுனால ஒரு 6 மாதம் போது அது 120 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அது அன்றைக்கி விற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஞாபகம். இப்போ அதே பேப்பரில் கீழே 100 ரூபா வாங்கினது 120 ரூபா, ஒரு ஷேருக்கு 20 ரூபா, 100 ஷேர் வாங்கியிருக்கோம், அவ்வளோ 100 × 20 2000 ரூபா லாபம் முடிஞ்சு போச்சா. இப்போ நீ இதுதான் பேப்பர் ட்ரேடிங். இப்போ பேப்பரில் எழுதி அந்த ட்ரேட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்குது. இன்கேஸ் நீ ஜட்ஜ் பண்ணது அந்த 3 மாதம் போகிறதுக்கு 100 ரூபா வாங்குறது 80 ரூபா போயிடுச்சு. இப்படி யோசிக்கணும்ல, நம்ம அப்படி யோசிச்ச மாதிரி இப்போ 80 ரூபா ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், ஏன் 80 ரூபா போச்சு, திருப்பி நீ அந்த தகவலெல்லாம் சேகரித்து 80னா அப்போ அவங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லேருந்து 2 விதமாக அங்கே நம்ம கவனிக்கணும். ஒன்று, நிறுவனம் சொல்லப்பட்டது தள்ளி போது செய்கிறது, அப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பாசிபிலிட்டி உண்டு. 2, அப்போ நீ இன்னைக்கு 80 போகிறது நாளைக்கு திருப்பி 100 போயிட்டு 120 போகலாம். அப்போ இந்த 3ன்றது இன்னொரு 3 மாதம் கொடு, இல்லை 1 வருஷம் கொடு, இல்லை 1.5 வருஷம் கொடு. ஏன்னா அந்த வளர்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இது ஒன்றுத்துக்காக நீ அந்த டைமை கொடுக்கலாம். இல்லை அந்த இன்கேஸு அதுக்குள்ளவே அந்த கம்பெனி உள்ள இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸில் பிரச்சனை, அவங்களுக்குள்ளவே மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை, அதில் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டாரு, இல்லை அதில் இப்போ அதனால் உள்ள ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்னால கம்பெனி உடையிற மாதிரி இருக்குது, ஏதோ இருக்குதுன்னா அப்போ நீ 80ல் கூட எக்ஸிட் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அது கம்பெனிக்குள்ள பிரச்சனைனா நம்ம உஷாராயிடணும். அது எப்போ சால்வ் ஆகும், எது ஆகும்னு சொல்ல முடியாது. இல்லை ஒரு ஸ்கேம் ஆயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகி ரொம்ப பெரிய லெவலில் அதை வந்து நம்மளுக்கு இந்த 80ன்றது நாளைக்கு 50 ஆயிடலாம், 40 ஆயிடலாம், 20 ஆயிடலாம். அப்போ வரணும். அப்போ நீ 80ன்றது அப்போ நீ என்ன பண்ணணும் பேப்பரில், அப்போ இது கம்பெனி பிரச்சனை, அப்படி இருக்கும்போது கம்பெனிக்குள்ளே நடக்கிற ஸ்கேம் பிரச்சனை, அப்போனா இதில் நமக்கு இதோட கண்டினியூ பண்ணக்கூடாது, அப்போ எக்ஸிட் ஆகணும். கொஞ்சம் லாஸுக்கு பரவாயில்ல. இது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப சில இது நடக்கும். எதுக்குன்னா நம்ம கற்றுக்கிறதுக்காக. இல்லை அப்படிலாம் கிடையாது. கம்பெனி சொல்லப்பட்ட நாளுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல, அவங்க இன்னும் ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் கம்பெனி வெல்த்தி ஆகுது, எல்லாமே அவங்களோட வேலையை செய்கிறாங்க. சினாரியோவில் இப்போ திடீர்னு வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இதனால் அங்கேருந்து வரக்கூடிய பொருள் எல்லாம் நம்மளுக்கு தடைப்படுது, இந்த கம்பெனிக்கு அங்கேருந்து வருது, அதனால் தடைப்பட்டுக்குது. அதனால் அந்த சொல்லப்பட்ட நாளுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல. அப்போ அந்த போரோட தன்மை அங்கே முறைஞ்சதுன்னா அவங்க பொருள் இங்கே வரும், ரா மெட்டீரியல் வரும், அப்போ இது வளரும். அப்போ நம்ம இது 80க்கு விற்க வேண்டாம், அப்போ வச்சுட்டு இன்னொரு 1 வருஷமோ 6 மாதம் பார்த்தா 80, 120, 150 கூட போயிட்டுருக்கலாம். அப்போ இதுதான் பேப்பர் ட்ரேடிங். அது கம்பெனிக்கு உள்ள பிரச்சனையா இல்லை ஓவரால் பிரச்சனையா? இப்போ கோவிட் மாதிரி வந்ததுன்னா ஓவரால் பிரச்சனை. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு தெரு ஃபுல்லாக வெள்ளம் வருதுன்னா எல்லார் வீட்டுக்குள்ளே போச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் போச்சுன்னா அப்போ தான் பயப்படணும். தெருவில் ஃபுல்லாக வருது, நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் வெள்ளம் வருது, அப்போ நம்ம வீடு ரொம்ப தாழ்வில் இருக்குது, நம்ம தான் கவனம் வைக்கணும். ஓவராலாக கோவிடில் வந்து எல்லா கம்பெனியுமே கீழே இறங்குது, பல கம்பெனிகள் மூடப்பட்டது, பல வேலை செஞ்சவங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தவங்க. இது தற்காலிகமாக தான். இந்த இடத்துல நம்ம பேனிக் ஆக வேண்டாம். உண்மையாகவே கோவிடில் அதை துணிஞ்சு முதலீடு பண்ணவங்களும் இன்றைக்கி 10 மடங்கு லாபத்தில் இருக்கிறவங்களாங்கிறாங்க. அன்றைக்கி அவ்வளோ லெவலில் இறங்குச்சு எல்லா கம்பெனியுமே. மறுபடியும் இறங்குச்சு அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஏறும்ல 100%. ஏன்னா நான் சொல்ல வெள்ளம் மொத்தமாக வருது, அது வடிஞ்சால் எல்லாருக்கும் வந்து சரியாயிட போகுது. இல்லை அந்த தெருவுக்குள்ளலாம் பேசி அதை சரி பண்ணிக்க போகிறாங்க. ஒரு வீடுன்னும் போது மற்ற வீடு ஏன் கவலைப்பட போகுது? அதை பார்த்துக்குப்பா, ரொம்ப தாழ்வில் இருக்குது வீடு, தூக்கி கட்டுப்பா, இல்லை மேடாக்கப்பா, அவங்க ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவாங்க. மொத்த தெருவுன்னு எல்லாமே இறங்கிடுவாங்கல்ல. இப்போ கோவிட் மாரினா மொத்த அரசும் எல்லாமே இறங்கிட்டாங்களே. இப்போ தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்குள்ளே பார்ட்னர்ஸ்குள்ளே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளே பிரச்சனைனா அவன் அவங்கள தான் தீர்த்துக்கணும். அவன் என் பொறுப்பு எடுத்து வெளியேந்து வர போகிறாங்க யாருன்னா வந்து அது தீர்க்குது கடன் கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த இடம் தான் நம்ம வந்து அந்த கம்பெனி வாங்கும்போது கவனம் வைக்கிறோம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே பேப்பர் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு பண்ணி கற்றுக்கிட்டோம்னா இதுக்கு அந்த பொறுமை வேணும், ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன பாருங்க, 10 ரூபாயில் ஷேர் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது, 1000 ரூபாயில் இருக்குது, 10,000 ரூபாயில் இருக்குது, லட்சத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 ரூபாயில் ஒரு ஷேர் கூட நம்ம வாங்கிடலாம். ஒரே ஒரு ஷேரு 10 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிடலாம். அங்கே அதுதான் ஒரு பெனிஃபிட். நீங்கள் தங்கத்தை அப்படி வாங்க முடியாது. குறைஞ்ச போச்சு நீங்கள் கடையில் போனால் 1 கிராமாவது நம்ம வாங்கணும், ஃபிசிக்கலாக வாங்குறதா இருந்தால். அதுக்கு கீழே வாங்கலாம், சின்ன சின்ன மோதிரம் 1/2 கிராமெல்லாம் இருக்கும். அப்போனா கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும், 2000 3000 அது கொடுக்கணும். ஆனால் ஷேர் அப்படி இருக்குது, 10 ரூபா ஷேர், ஒரே ஒரு ஷேரு, அது காசு கொடுத்து வாங்கிடலாம். 10 ரூபா மட்டும் போதும், அவ்வளோ. இப்போ அந்த ஒரு பெனிஃபிட்டும் அங்கே அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டாங்களா.
அதனால் இவனுக்கு இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு போர் அடிக்கும். சார் அது 10 ரூபா தானே, ஒன்று வாங்கி கரண்ட்லேயே வாங்கிக்கலாமே, போன 10 10 ரூபா ரூபா தானே தான் போகுது, போதும். ஆமா 10 ரூபா தானே போகுது, போகட்டுமே, என்ன 10 கூட வாங்கிக்கலாமே, 100 ரூபா தானே, என்ன 100 ரூபாலாம் ஒரு நிமிடத்தில் போகக்கூடிய 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் போயிடுச்சு, அவ்வளோதான். எவ்வளோ பண்றதை பண்ண போன மாட்டோமா? இந்த மனநிலைக்குள்ளே ஜம்ப் ஆகிடுவாங்க டக்குன்னு. இது ஜம்ப் ஆகும்போது அந்த டிசிப்ளின் போயிடும். என்ன நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் இயங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த குறுகிய கால பயிற்சிக்கு உங்களுக்கு நேரத்தை அது கூட ஒதுக்க முடியாமல் சக்குன்னு ஜம்ப் ஆகி நீங்கள் அதுக்குள்ளே அந்த பணத்தை போட்டு பார்த்துடலாம், ஒரே ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதில் லாபம் வந்துடுச்சு, அப்போ இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அப்போ பணத்தையே போட்டு அந்த லாபத்தையும் எடுத்துக்கலாமே அப்படின்ற மனநிலையில் இமீடியட்டாக அவங்க ஜம்ப் ஆகிடுவாங்க. இந்த இடம் தான் வாரன் பஃபெட்டு பெரிய முதலீட்டாளர்லாம் அந்த டிசிப்ளினை வந்து ரொம்ப 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 ஃபாலோ பண்ணாங்க. இல்லைன்னா ஒரு 95 வயசில் இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சிருப்பேன்னு சொல்லுவாரா? 95 நம்ம வாங்கும் போதே பக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. எதுக்கு வாங்கணும்னு யோசிப்போம். இங்கேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பொதுவாக நிபுணர்கள் பேசக்கூடிய கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வயது அதிகம் ஆக 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 மார்க்கெட்டில் போடக்கூடிய பணத்தை குறைச்சிருங்க, ஷேரில் போடக்கூடிய இல்லை ஷேரை ஒட்டி போடக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஃபண்டில் போடுறத குறைச்சிருங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி 50 வயசு அப்படின்னா 50% குறைஞ்சிருங்க. அது எப்படின்னா வயதோடு ஒட்டி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 100 அப்படி வச்சுக்கிட்டு உங்கள் வயது 30 அப்படின்னா 100ல் 30 கழிச்சோம்னா 70 30ன்னு வருதா? 70% ஈக்விட்டி மார்க்கெட்டு ஷேரு, 30% பாண்ட்ஸு இல்லை எஃப்டி எதனா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 50 வயசு ஆயிடுறீங்க, இப்போ 100ல் கழிச்சு 50 ஆயிடுது, அப்போ இந்த 70ல் போட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் 50% தான் நீங்கள் போடணும். இதுதான் இங்கே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற முறை. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 50 60 போகும்போதே ஸ்டாக் மார்க்கெட்டில் போடு குறைன்றாங்க, அதில் போடாத மேக்ஸிமம் குறைச்சிக்குங்க, நீங்கள் வந்து பாண்ட்ஸ்லையோ இல்லை எஃப்டிலையோ எதெல்லாம் போட்டுங்க, இல்லை கோல்டுலையோ எதனா போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுதான் கற்றுக் கொடுக்கப்படுது பொதுவாக. இப்போ 95 வயசில் அவர் இன்னும் போட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணுவோன்றது. வாரன் பஃபெட்டு 95லையும் போட்டு நான் இன்னும் 10 வருஷத்துக்கு, எனக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிதான். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், 50லே குறைன்றாங்க, 40லே ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறத குறைன்றாங்க, 60லாம் போனால் மொத்தமாக குறைச்சி எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுன்றாங்க, டெப் மார்க்கெட்டில் போட்டுன்றாங்க. அவர் 95லும் போட்டு உட்காந்துக்கிறேன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அந்த டிசிப்ளின் தான். அதை நீங்கள் கற்றுட்டு நீங்களும் 95ல் போட்டு போகலாம். அதை தான் அவர் திருப்பி சொல்கிறது. வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய முக்கிய கோட்டில் ஒன்றே ஒன்று தான், 2-3 ரூலு. முதல் ரூலு, லூஸ் யுவர் கேபிட்டல், நாட் யுவர் லூஸ், உங்களுடைய முதலீடை அதில் அசலை காப்பாற்றிக் கொள்ளும், அதை மட்டும் லாஸ் பண்ணக்கூடாது. 2வது, முதல் விதியை மறக்காது. இதுதான் அவர் சொல்கிறது 2. உன்னுடைய முதலீடை காப்பாற்றி கொள்ளுன்றது தான், அப்புறம் நீ லாபத்தை கொள்ளலாம், பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம், அடுத்து போட்ட கேபிட்டலை முதல்ல பாதுகாக்கிற மாதிரி. இந்த டிசிப்ளினை நம்ம வந்து கற்றுக்கிறதுன்றது மிக கடினம். ஏன்னா ஒரு நிமிடத்தில் தான் 23% ஏறி இறங்குது ஒரே நாளில். அப்போ அங்கே அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கண்ணை வச்சு 23% இறங்கிட்டீங்களா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண நாளைக்கு ஏறிடுமே, அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 23% ஒரே நாள் 1 லட்சம் போட்டால் மறுநாள் 23,000, இல்லை ஒரு வாரத்தில் 23,000 24,000. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி டிசிப்ளினாக உட்கார முடியும்? அது உட்காந்தவங்க பெரும் பணம் பண்ணவங்க, உட்காராதவங்க போட்டவங்க தான் இதில் ஒரு 90 பேர் சூதாட்டம்னு சொல்கிறவங்க, இன்னும் 10 பேர் இன்னும் முழுமையாக பணத்தை விடாதுக்கிறாங்க, அவங்க விட்டுனுங்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் எந்த நிபுணருமே சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆளுங்க இல்லை முதலீடு தொடர்பாக சொல்லும்போது எல்லாருமே சொல்லுது, ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க, எஃப்என்டோவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீண்ட காலம்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சோர்வாயிடுது முதலீட்டாளருக்கு. நீண்ட 10 வருஷம் 15 வருஷம் பெரும்பாலும் இன்சூரன்ஸில் போடுறது யாரும் தொடர்ந்து கட்ட மாட்டாங்கன்னா அது ஒரு சோர்வு உண்டாகும். சார் 15 வருஷம் பிறகு தான் கரெக்ட் கொடுக்குறான்றாங்க, இன்சூரன்ஸு 20 வருஷம் பிறகு தான் கொடுப்பான்றாங்க, அவ்வளோ நாள் பொறுத்து கிடையாது, எனக்கு எதுக்குங்க, இப்போ இருக்கிற 30 வயசில் கட்டி எனக்கு 35 வரது எப்படி இருக்குது, நான் 55 தான் கொடுப்பாங்களே எனக்கு எதுக்குங்கன்னா, அப்போ 55 வரைக்கும் கட்டும் போது அவங்களால பல இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல் ஒரு ப்ரீமியத்தில் கட்டினதே பல பேர் இருக்கிறாங்க, 5 ப்ரீமியம் கட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பாதியில் விட்டவங்க நிறைய, இப்படி ஃபண்டே இன்சூரன்ஸில் நிறைய இருக்குது, பல 1000 கோடி இருக்குது இன்சூரன்ஸில் இந்த ஃபண்டே, ஒரே ஒரு ப்ரீமியம் கட்டப்பட்ட ப்ரீமியம்லாம். ஏன்டானா அவங்களுக்கு எனக்கு 15 வருஷம் பிறகுனும் போது அவனுக்கு சோர்வாயிடுது. இப்போ இந்த சோர்வு இங்கே நீண்ட நாளும் போது அவனுக்கு ஒரு சோர்வாயிடுது. அதுதான் 10 நிமிஷத்தில் லாபம் கொடுக்குது, ஒரே நாளில் லாபம் கொடுக்குது, ஒரு வாரத்தில் லாபம் கொடுக்குது, ஒரே மாதத்தில் லாபம் கொடுக்குது, அதில் கவனம் வைங்கன்னா நீங்கள் போய் வந்து உடனே எடுத்து பிளான் பண்ணுறீங்க, உடனே ஒரு நீண்ட நாள் நீண்ட வருடம் சொல், நீங்கள் பெரும் பணம் பண்ணணும்னா நீண்ட வருடம். பணத்தில் வித்தியாசம் நம்ம சொன்னோம், என்ன பெரும் பணம்ன்றது 100 கோடி, 1 கோடியே பெரும் பணம், 100 கோடி 200 கோடி
இந்த மாதிரி பெரும்பணம் பண்ணணும்னா கண்டிப்பாக முறையான பயிற்சியும் அந்த டிசிப்ளினும் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிட்ட போக முடியும். இந்த ஜம்ப் ஆகிறவங்க இல்லை இந்த நிறைய டிப்ஸ் வந்து கொட்டும். நம்மளுக்கு பல இடங்களில் பல டிப்ஸ் வரும், திறந்தாவே கொட்டும். இதில் பெய்டு டிப்ஸ்லாம் வருது. இப்போ புரோக்கர்ஸ் கொடுக்குற டிப்ஸு பெய்டு பெரும்பாலும் இருக்காது. அவங்க பாட்டு மெசேஜ் அனுப்பிச்சுனே இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை பெய்டு டிப்ஸாகவே கொடுப்பாங்க. இது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து ஒரு நிறுவனம் வாங்கிடும். உங்களுக்கு உடனடியாக 50% ஏறக்கூடிய ஸ்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம், 10% ஏறக்கூடிய ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறோம், குறுகிய காலத்தில் நீங்கள் அப்படியே 2 மடங்கு மாறக்கூடிய ஸ்டாக் ரேட்டு தரோன்னு சொல்லிட்டு அவங்க டிப்ஸை கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த டைம் சொல்லும் போதெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான் வரும். ஒரு ஸ்டாக் நீ 50% உடனே ஏறுனா நீ போட்டு சம்பாதிச்சுட்டு போகிறத விட்டுட்டு என்கிட்ட வாங்க 2000 உனக்கு பெருசாகுது. அந்த டிப்ஸுக்காக என்கிட்ட வாங்கக்கூடிய 2000 4000 5000 உனக்கு பெருசாகுது. இப்போ அதில் நீ 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் ஆகிடுதுல்ல. அதில் ஃபோக்கஸ் பண்ண விட்டு அப்போ உனக்கு தெரியுதுல அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அப்போ உனக்கு இந்த 2000 தான் பெருசாகுது, உனக்கு இந்த 2000 பெருசுக்குது. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிற, அங்கே 2 லட்சம் எடுங்க, என்ன அந்த பக்கம் ரீடைரக்ட் பண்ணிவிட்டு நீ எங்கிட்ட இந்த 2000 தான் பெருசாக எடுத்துக்கிற. இது நம்மளுக்கு பெரும் லெவலுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு பயிற்சி இல்லாதனால டிப்ஸை நம்பிடுவாங்க. அந்த இதை நம்ம பயிற்சி திருப்பி சொல்கிறது. அந்த பயிற்சின்றது இருக்குன்னா பயிற்சின்றது முறையாக கற்றுக்கிறது, இல்லை தெரிஞ்சவங்கிட்டது முறையாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பயிற்சி. அதுக்காக வந்து நீங்கள் ஒரு ரெகுலராக போய் படிக்கணும்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு கால் பீரியட் கொடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அடிப்படையை கற்றுக்கிட்டு இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கிட்டு இந்த முறையில் வந்தால் பெரும் பணம் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன லாபத்துக்குள்ளவே கொஞ்சம் ஆசைப்படுவீங்க, அதையும் பார்த்துருவீங்க. அந்த ஆசை என்ன பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை உள்ளே கொண்டு வர வைக்கும். உங்களோட கடன் வாங்க வச்சோ இல்லை நகையை அடமானம் வச்சோ கொண்டு வரோம். இது பெரும் பணத்துக்கு பண்ணுறதுக்குள்ளவே லாஸ் ஆகிடும். அந்த ஆசை தான் அடிக்ஷனாக மாறும். அதுதான் மாறிடும். இந்த இடம் தான் பெரும்பாலும் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு ஏன் தயங்கி உள்ளே நிற்கிறாங்கன்னா, பயிற்சி இல்லாத வந்தவங்க தான் எல்லாரும் உள்ளோ, ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் டிசிப்ளின் இல்லாமல் செயல்படக்கூடிய வந்து எல்லாமே பெரும்பாலும். இது நிறைய நம்மளுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம நான் சொல்லப்பட்ட உதாரணம் ஒவ்வொருத்தரோட பின்னணியில் யாரோ ஒரு சொந்தக்காரோ இல்லை நண்பரோ நெய்பரோ யாராவது ஒருத்தர் இதில் மாட்டி நிற்பாங்க. அதனால் நமக்கு உதாரணம் வந்து கொட்டி இருக்குது இதில். யார் அதுக்கு ஏஜெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவங்க இப்போ நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் படிச்சுது. திருப்பூரில் வந்து ஒரு நபர் வந்து ஆன்லைனில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரிவ்யூ போட்டால் காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒருத்தன் ஃப்ராடு பண்ணி காசை வாங்கியிருக்கான். நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் ரிவ்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல போட்டு ஏதோ ஒரு 1000 ரூபா அவனோட வேலெட்டில் மாதிரி காமிச்சிருக்கான் பொழுது. இப்போ நான் ஐயோ 1000 ரூபா வந்துச்சா பரவாயில்ல போது இன்னும் நான் போடுறேன் அப்படின்னும் போது நான் உள்ள பண்ணேன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நீ கட்டுன்னுக்கிறான் அவன். அப்போ தான் 10,000 ரூபாய் கொடுத்தா இவனுக்கு 10,000 இருந்தால் 15,000 ரூபா அவன் காமிக்கிற மாதிரி காமிக்கிறான் அக்கௌண்ட்டில். அடடா 10,000 மட்டும் 15,000 வந்துச்சு, நான் இன்னும் கொஞ்சம் நான் ரிவ்யூ பண்ணுறேன்றான். அப்போ இன்னும் கொஞ்சம் போடு கணத்தை. இப்படி போட்டு குறுகிய காலத்தை 6 லட்ச ரூபா கட்டுக்கிறான். சரிடா 6 லட்சம் காமிச்சா அவனோட அக்கௌண்ட்டில் பார்த்தா 10 லட்ச ரூபா காமிக்குது. எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. ஏன்டா எடுக்க முடியலன்னு கேட்டால் அவன் கேட்குறான், நீ இதுக்கு 50% கட்டினா தான் அதை எடுக்க முடியுன்றான். இன்னும் 6 லட்சம் நீ 3 லட்சம் கட்டு, அப்போ அதை எடுக்க முடியுன்றானா. அப்போ தான் தெரிஞ்சுது ஏமாற்றப்பட்டிருக்கான். எப்போ தெரிஞ்சுது பாருங்க அவனுக்கு. ஏமாற்றப்பட்டது அவனுக்கு. 6 லட்சமும் கட்டிட்டு பிறகு அதில் பாதி கட்டினா தான் நீ எடுக்க முடியும். நம்பர் இன்னொரு 3 லட்சம் கட்டிட்டு பிறகு அப்போ 9 லட்சம் கட்டு. அப்போ தான் ஏமாற்றப்பட்டன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை தேடி அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ தருமபுரி சைடு தான் அந்த ஒரு டீம் அந்த வேலையை பண்ணியிருக்கு. இங்கேக்குள்ளே தான் நடந்துருக்கு. இப்போ இதில் ரொம்ப எளிமையாக பாருங்கள், ரொம்ப எளிமையாக ஏமாறது முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம டெக்னாலஜி வந்து ஒரு பக்கம் இதை வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணுது. சிசிடிவி கேமராலாம் வச்சு ஒரு தவறை வந்து ஈஸியாக மடக்கிறதுக்கு தான், கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரான்னு வச்சுக்கிறாங்க. ஆன்லைன்றது இந்த மாதிரி ஒரு ஃப்ராடை தடுக்கிறதுக்கும் இல்லைன்னா வந்து நீ ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் தான் வச்சுது. அதில் ஒரு டீம் இப்படி செய்யறத ரொம்ப எளிமையாக இவங்க உள்ளே போய் 6 லட்ச ரூபாய் ஏமாந்து இப்போ இந்த சினாரியோவில் தான் மனநிலையில் போகுது எல்லாருக்கும். அதாவது எளிமையாக லாபம் பார்த்துடலாம், அதுதான் மனநிலையில் போகிறாங்க. எளிமையாக எப்பவுமே இருந்தது. ரொம்ப எளிமை எது உங்களுக்கு கிடைக்குது அது ஆபத்தாக இருக்குன்னு அர்த்தம் தான் சார். இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த பேப்பர் ட்ரேடிங் சொன்னீங்களே சார். கண்டிப்பாக. இப்போ பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து எந்த மாதிரி நிறுவனத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணணும்? ஏன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து பல நிறுவனங்கள் இருக்கும். இப்போ சென்செக்ஸ் நிஃப்டி அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து டெய்லியுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஏறும் இறங்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். எந்த நிறுவனம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்லேயே இருக்கும் சார்? எந்த மாதிரி நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும்? அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், வங்கிகள்லாம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வங்கிகள் எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டாக தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நிறுவனத்தை நான் சூஸ் பண்ணுவேன்? இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக உயர்ந்துட்டே வந்துட்டு இருக்கா? எப்போவுமே அது நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை நமக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அது தாண்டி போனோம்னா ஹோல்சேல் கடை. இதை அப்படியே 3 உதாரணமாக வச்சுப்போம். 3
டைரக்ஷனில் இருக்கா. பெட்டி கடைக்கு மொத்த வருமானமே ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு 10,000 20,000 வரும் வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு. ஹோல்சேலுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 2 லட்சம் 3 லட்சம் ஆகும். ப்ராஃபிட் ரேஷியோ தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கு ரேட்டு மாறும். ப்ராஃபிட் தான், சேல்ஸோட அளவும் மாறுபடுதா. இப்போ இப்படியே இதை உதாரணம் வச்சுப்போம். இப்போ பெட்டி கடை நம்ம அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறோம், எப்படிங்க வியாபாரம் போகுது. இப்போ அந்த பெட்டி கடை எங்கே வச்சுருக்கான்னு பார்க்கணும்னு வச்சுக்க. ஒரு மண்டபத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க, திருமண மண்டபத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம திருமணம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஆபங்க, அப்போ நல்லா இருக்கும். அப்போ நல்லா ஓடுங்க. அங்கே இருக்கிற டீ கடை நல்லா ஓடும், டிஃபன் கடை நல்லா ஓடும். அப்போ இங்கே அந்த நேரத்துலாம் ஓடுங்க. மற்ற நேரத்தில் அப்படியே இந்த பக்கம் கடந்து போகிறவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவனுடைய வியாபார தன்மை வந்து ஒரு நாளைக்கும் மாறுபட்டுரும் மொத்தமாக. அவனால் துல்லியமாக சொல்ல முடியாது. 1000 ரூபான்றது துல்லியமாக தெரியாது. திருமணம் நினச்சா நீங்கள் 5000 ரூபா கூட ஆகிடும். ஆக சரி, நடக்காமே போகுமானா, நடக்காமல் போனால் இப்போ நீங்கள் திருமணமே ஒரு மாதம்லாம் சில மாதம்லாம் நடக்காது. அப்போ அந்த ஃபுல் மாதமும் அவனுக்கு ஒன்று நடக்காது. இப்போ அந்த இப்போ அந்த சின்ன பெட்டி கடையை நம்ம வந்து தொடர்ந்து அந்த ரோட்டில் போகும்போது அவன்கிட்ட பேச்சு கொடுத்துனே இருக்கும்போது ஒரு புரிதல் வந்துடும் நம்மளுக்கு அந்த கடை மேலே. ஆமாப்பா நம்மளே பேசுவோம், ஆமாம் இந்த மாதம்லாம் திருமணமே இல்லை, நிகழ்ச்சியே இருக்காது, அப்போ உனக்கு வந்து கஷ்டமாச்சாப்பா அப்படின்னா சொல்லுவான். ஆமாங்க இந்த டைம் வந்து பெருசாக நான் ஸ்டாக் போட மாட்டேன், ஏற்கனவே இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு ஏற்கனவே சேமிப்பை வச்சு நான் வீட்டை பார்த்துப்பேன் இப்படின்னு. இது அப்படியே இது ஒரு மண்டபம் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன காய்கறி கடை இவங்களுக்கு தினமும் நடக்கும், டெய்லி நடக்குமா. டெய்லி நடக்கும்போது ஃபண்டு வந்து அவனுக்கு ரொட்டீன் ஆகினே இருக்கும். அவங்களுக்கு அப்போது அந்த இடத்துல நம்ம கேட்குறோம், அவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறோம். இப்போ எப்படிப்பா டெய்லி எவ்வளோப்பா நடக்குதுட்டு இவ்வளோ போய் அப்படின்னா அவன் கரெக்டாக சொல்லிவிடுவான். சார் சன்னாயிருந்தால் கொஞ்சம் நிறைய நடக்குது, ஏன்னா எல்லாம் அது நான்வெஜ் செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொருள் நிறைய வாங்குறாங்க, பொருள் மளிகை சாமான் எல்லா பொருள் நிறைய வாங்குறாங்க. வீக் டேஸில் குறைவாகுது. இன்னும் சில பேர் நிறைய பேர் வந்து ரெடிமேட் பொருள் தான் நிறைய வாங்குறாங்க. இந்த மாவே கூட ரெடிமேடாக வாங்கிட்டு போயிடுறாங்க, அரிசி வாங்கி அரைக்கிறதுலாம் கிடையாது. ஆக இந்த வியாபாரத்தோட தன்மை இவங்களுக்கு ஒரு டெய்லி நடக்குது. ஆனால் நாள் பொறுத்து மாறுபடுது. அங்கே திருமணத்தை பொறுத்து மாறுபடுது, மண்டபத்தோட திருமணத்தை பொறுத்து மாறுபடுது, இங்கே நாளை பொறுத்து மாறுபடுது. இப்போ கறி கடையை நம்ம அப்படி தான் பார்ப்போம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹெவியாக இருக்கும், மற்ற நாளில் குறைவாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பெரும்பாலும் மீடியமாக இருக்கும், செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வியாபாரத்தன்மை மாறி போதா. இங்கே எப்பப்போ உனக்கு வியாபாரமே குறையுது அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது, எப்பப்போ உனக்கு வியாபாரமே சரி ரைட்டு இப்படியே தான் நடந்ததா மாதம் ஃபுல்லாக. அப்படி கிடையாதுங்க, 25ஆம் தேதி மேலாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருங்க, 30ஆம் தேதி கட்டலாம் ஒன்றுமே நடக்காதுங்க, மக்களுக்கு சம்பளம் வரணும், 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இப்படிப்பட்ட கடையிலையுமே ஒரு சின்ன தேக்கம் வருது, மாதத்தோட முடிவில் ஒரு தேக்கம் வருது. இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவனோட சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே வச்சுக்கலாம். இதோட வெளிப்பாடு தான் சூப்பர் மார்க்கெட்டு. இது என்ன இவனுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா பண்ணாங்கன்னா இவங்க ஒரு நாளைக்கு ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாத கடைசியில் பிரச்சனை வரும். இது அப்படியே நம்ம ஹோல்சேல் கடையில் போயிடலாம். ஹோல்சேல் கடையில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் இவங்களுக்கு கஸ்டமர். மண்டப பக்கத்தில் வச்சுக்கிறவர், சூப்பர் மார்க்கெட்டு, இந்த பெட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுக்கிறது தான் இவங்களுக்கு ஹோல்சேல். சார் இவங்க நல்லா இருந்தால் தான் என்கிட்ட வருவாங்க, இவங்களுக்கு வியாபாரமானதும் என்கிட்ட வருவாங்க, இவங்களுக்கு என்னென்னலாம் பொருந்துதோ எனக்கு அதே தான். அவங்களுக்கு அங்கே வியாபாரம் குறைஞ்சதான் எனக்கு குறையும். இப்படியே அப்போ எல்லாம் ஒரு செயின் லிங்க் ஆகிடுச்சா, ஒரு செயின் லிங்க் தான். இப்போ இந்த இடத்துல தான் சார் இப்போ நம்ம இவங்க 4 பேருமே நம்மகிட்ட வந்து கடன் கேட்குறாங்க. இப்போ யாருக்கு எவ்வளோ கொடுக்கலான்றது நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சா. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், மண்டபம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க பிஸ்னஸ்க்குன்னு கேட்டால் அது அவருடைய ரிலேட்டடாக இருக்குது, ஒட்டிக்குது. சரி உங்கள் ஸ்டாக் ரேட்டு அதிகமாக 10,000லேருந்து 20,000 தான் இருக்கும், அதுக்கு போல தான் போடும். திடீர்னு அவர் 1 லட்சம் கேட்டார்னா நம்மளுக்கு யோசனை வருமா, ஏமா அவ்வளோ ஸ்டாக் நீ போட மாட்டேன், ஃபஸ்ட்டு உனக்கு அவ்வளோ வியாபாரம் நடக்காது, வாங்கி போட்டால் உனக்கு வேஸ்ட் ஆகும் பொருள். அப்போ நம்ம அங்கே வந்து கொடுக்கலாமா வேணாமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சா. எதுக்குப்பா 1 லட்சம், 10,000 கொடுக்குறேன் வாங்கிக்கோ, அதுக்கு நீ ரன் பண்ணு, இதே எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நீ பெருசாக்கி வெளியே எங்கன்னா போட போகிறான், வேற ஒரு மண்டபத்து பக்கத்தில் ஒரு கடையை போட போகிறேன், அப்போ நீ ஒரு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா கேட்குறது, ஒரு 50,000 கேட்கறது தேவை. ஏன்னா அப்போ நீ அங்கே கடை செட்டப் பண்ணணும். அங்கே அப்படி இல்லாமல் இந்த கடைக்கு நீ 1 லட்சம் கேட்குறியே, அப்போ நம்ம அங்கே வந்து அவங்ககிட்ட பேசுறது கொடுக்கலாமா வேணாமா நம்ம முடிவு பண்ணிவிடுவோம். அப்படியே கொடுக்குறது முடிவு பண்ண விட 10,000 மேலே கொடுத்தோம்னா நம்ம மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம். அவங்க கேட்குற தொகையை கொடுத்தோம்னா மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். இல்லை கணக்கு பண்ணி 10,000 உனக்கு கொடுக்குறதுனா கொடுக்குறம்பா, நீ அதை ஸ்டாக் போட்டு பண்ணிக்கினா பண்ணிக்கோ, இதுக்கு ஒத்து வரியா, அதுக்கு ஒத்து வந்தார்னா கொடுக்கலாம். இல்லை அப்படி நம்மளுக்கு அதுவும் அவர் சரியாக செயல்பட மாட்டார், இதே நம்மள மாரி ஒரு 10,000 10 பேர்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுவார், அதுக்கான மனநிலையும் அவருக்கு தெரியுது. ஏன்னா நம்ம பேசினே இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவோம்ல, தெரிஞ்சு நம்ம தான் தொடர்ந்து பேச போகிறோம், நம்ம தான் பேசுகிறோம் பார்க்குறோமே, இவர் அதுக்கும் மனநிலை இருக்குது. அப்போ நம்ம இந்த 10,000 கூட கொடுக்குறது யோசிக்கலாம். இல்லை அவர் கேட்கும் போதே 10,000 தான் கேட்டார், பிரச்சனை கிடையாது, நம்ம டெய்லி பார்க்குறோம் ஆகணும் கொடுத்து இதை அப்படியே நம்ம கடையாண்ட வாங்க, அவர் 50,000 கேட்டால் கரெக்ட். சூப்பர் மார்க்கெட் வாங்க, அவர் 2-3 லட்சம் கேட்கலாம், 5 லட்சம் கேட்கலாம்.
ஹோல்சேல் வாங்க, அவன் அப்படியே 20 லட்சம் 25 லட்சம் கேட்கலாம். இப்போ இந்த எல்லார்கிட்டையும் பொருள் ஒன்று தான், எல்லோருடைய கஸ்டமரும் நம்ம சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் தரத்தை பொறுத்து அந்தந்த ரேட்டை அவங்களுக்கு தேவையானது வாங்குறான். இப்போ நம்ம இங்கே எல்லாமே புரிஞ்சிச்சா? இப்போ கோவிட் வருது சரிங்களா? இப்போ கோவிடில் வரும்போது நம்ம கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் பணத்தை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க. 2019 இறுதியில் கொடுத்துட்டோம், இல்லை 2020 தொடக்கத்தில் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்த முறை இயல்பாகவே அவங்க சொல்லவே வேணும், நம்மளுக்கே தெரியும் வியாபாரம் இருக்காது. 4 பேருக்கும் அடிபடும். 4 பேருக்கும் அடிப்படும். பெரும்பாலும் சில பேர் மூடுவாங்க. இப்போ மண்டபத்தில் இருக்கிறவங்க மூடுவான். அவனுக்கு ஹோல்சேலுக்காவது இருக்கலாம், ஃபஸ்ட்டு மண்டபத்தில் இருக்கிறவங்க மூடுவான கடையை. ஏன்னா மக்களே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு மண்டபம் வந்தாவே மண்டபம் ஃபங்க்ஷன் ஆனால் தான் எனக்கு வியாபாரம். அப்போ இந்த பக்கமே எனக்கு நடக்க போகிறதில்ல யாருமே. அப்போ நான் மூடிடுறேன்பா, டெய்லி திறந்து வேஸ்ட் தான் எனக்கு, நான் மூடிடுறேன். இப்போ நீங்கள் உங்கள் பணம் உள்ளக்குது, அவங்க மூட்டாங்க, அது ஒரு தற்காலிகம் தான். அப்புறம் திறந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய சர்வே பண்ணி வந்தாங்கன்னா உண்டு ஒன்று. இப்போ வீட்டு பக்கத்தில் வரவங்க பெரும்பாலும் நேரத்தை வச்சு தடுப்பான். காலையில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மக்களுக்கு தேவைப்பட்டு வாங்கின்னு உள்ளே போயிட்டாங்கன்னா அரசாங்கமே அந்த டைம் சொல்லுச்சுல்ல, காலையில் போய் வாங்கிடுங்க 9லேருந்து 12 வரைக்கும் அப்படின்னு சொல்லி மீதி நேரம் அவங்க மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வியாபாரம் இவங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. இவங்களுக்கு பாதி கொஞ்சோண்டு இருக்குது. அப்படியே நீங்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறங்க, இவனுடைய நேரம் தான் அவங்களுக்கும் என்ன வியாபாரம் அதே மாதிரி குறைஞ்சிருக்கும். ஹோல்சேலுக்கும் அவங்களுக்கும் அதே நேரம் தான். அப்படியே எல்லாம் குறைஞ்சி போச்சா? இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வியாபாரம் ஆயின்னு வந்தது. இப்போ இந்த சினாரியோ வரும்போது அவர் மூட்டார், இவருக்கு தத்தளிக்கிறாரு. சூப்பர் மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய செலவு எனக்கு, ஆனால் செலவு எல்லாம் அவ்வளோ செலவு தான், அதே கரண்ட்டு தான், அதே செலவு தான், ஆனால் வியாபாரம் குறைஞ்சி போச்சு எனக்கு. ஹோல்சேலு இவங்கள தான் அவர் ஒருத்தர் மூட்டார், அவர்கிட்ட வியாபாரம் இதே தான் இவருக்கும் இம்பேக்ட் ஆகும். இப்போ தான் நம்ம முடிவு எடுக்கிறோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் காசு, இப்போ வசூல் பண்ணணும். சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்காக தான் இவங்களாம் வந்து இந்த சைடில் இருக்காங்க. அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணி இந்த கோவிடை சமாளிச்சிடுச்சுன்னா அவர் திறந்துடுவார், அப்புறம் நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருவார், வியாபாரம் பண்ணி கொடுத்துருவார். இவருக்கும் முழு நேரம் கடையை திறந்துடுவார். ஹோல்சேலும் வந்து இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்தோம், இதுவும் வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக இப்போதைக்கு நம்ம இதை பிரச்சனை இல்லாமல் அவங்கள போய் ப்ரெஷர் கொடுக்காம இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாமா? அப்படியே விட்டுருங்க. இப்போ கோவிட் வரல, கோவிட் வராமல் அவர் கடையை மூட்டார்னு வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு அச்சம் வந்துடுமா? எங்கே போய் தேடுறது உண்டு? நான் வீட்டாண்டே இல்லை, கேட்குறவங்ககிட்ட எங்கே போனாருன்னு தெரில. அப்போ பணம் வருமா வராதா? அச்சம் வந்துடுச்சா? இவர் வீட்டில் பார்க்குறவங்களும் அதுமாதிரி மூட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. இதில் யாரும் அவங்க மூட்டலாம், ஏன்னா அவங்களுடைய விருப்பம் தான் அது. இப்போ இவங்க எந்த காரணமும் சொல்லாமல் இப்படி மூட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு அச்சம் வந்துடுமா? அடாடா, டெய்லியில் பார்த்துருந்தோம், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பண்ணியிருக்கணுமோ, இல்லை கொடுக்குறதுக்கு முன்னாடி யார்கிட்டனா கேட்டு கொடுத்துருக்கணுமோ, இல்லை அவருடைய நண்பர் யாருன்னா ஜாயிண்ட் போட வச்சுருக்கணுமோ, நீ கட்டலைன்னா நீ பொறுப்பேற்றிட்டேன்னு சொல்ல வைக்கணுமோ, இதை நம்ம பண்ணாத போயிட்டோமோ. அப்போ இது ஒரு படிப்பினை வச்சு நம்ம அடுத்த முறை இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெட்டி கடையில் கேட்டாங்கன்னா, அப்பா உனக்கு ஒருத்தர் ஜாயிண்ட்டை போட சொல்லு, நீ கட்டலைன்னா அவர் கட்டுவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இதுக்குள்ளே வந்துடுவோம், நம்ம முறைக்குள்ளே வந்துடுவோமா? இதுதான் சார் பங்கு வந்து. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன நிறுவனமாக பேசிட்டோம். இப்போ அப்படியே பெரிய நிறுவனத்துக்கு போயிடுங்க. இவங்க எல்லாம் அவரை 50,000 முதலீட்டு போட்டிருப்பாரு, கடைக்காரர் 2 லட்சம் போட்டிருப்பாரு, சூப்பர் மார்க்கெட் 10 லட்சம் போட்டிருப்பாரு, ஹோல்சேலில் 50 லட்சம் போட்டிருப்பாரு. இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் கார்பரேட் இந்த இவங்களுக்கெல்லாம் உருவாக்கி கொடுக்குது பாருங்க பொருள், பேஸ்ட்டிலேருந்து சோப்புலேருந்து உருவாக்கி கொடுக்குற கம்பெனி போடக்கூடிய அமௌண்ட் வந்து 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடி 1,00,000 கோடி. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு, இதே சினியரோ தான் அவங்களுக்கு. அவங்க எதுக்கு கம்பெனியை மூட போகிறாங்க, இல்லை தற்காலிகமாக எதுக்கு மூடி இருக்காங்க, இல்லை இது வந்து ஒரு உலக லெவலில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால் அதை மூடிருக்காங்க. இவங்களுக்கு உள்ளூர் பிரச்சனையா இல்லை தனிப்பட்ட பிரச்சனையா? தனிப்பட்ட பிரச்சனை நம்ம ரொம்ப உஷாராயிடணும். உள்ளூர் எல்லாம் பிரச்சனைனாலும் மூடிக்குது. இப்போ அதே கார்பரேட்டுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து அவங்களுக்கு பல இடங்களில் பல தொடர்பு இருக்கும். ரா மெட்டீரியல் ஒரு நாட்டிலேருந்தே சில இடத்துலேருந்து வரணும். அப்போ அந்த நாட்டிலேருந்து பிரச்சனைனா இங்கே வரதுக்கு கஷ்டம். அப்போ இதெல்லாம் தொடக்கத்தினால ஒரு தற்காலிக அந்த கம்பெனியில் இஷ்யூவா? அப்போ இப்போ எதுக்குன்னா, இப்போ நீங்கள் அந்த ஏறினே போகுமான நம்ம பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸை ஏறினே போகாது. அந்த சினாரியோ நம்ம அவங்க மேலே புரிஞ்சிக்கிற தன்மை, அதை வச்சு தான் அந்த நிறுவனத்துக்கு நம்ம எவ்வளோ பங்கு வாங்கணும், பக்கத்தில் இருக்கிற கடனை எவ்வளோ கொடுக்கணுன்றது ஒரு புரிதல் நம்மளுக்கு வருது பாருங்கள். இந்த புரிதலை தான் நம்ம வந்து பயிற்சிக்குன்னு சொன்னோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறதுலாம் டெய்லி போகும்போது நம்ம பேசுகிறோம். நீங்கள் கார்பரேட் நிறுவனத்தை போய் பார்க்க முடியாது, நம்ம அந்த ஓனரை கூப்பிட்டு பேச முடியாது நம்மளால். அதனால தான் தொடர்ந்து நம்ம அது தொடர்பாக நியூஸை படிக்கிறது.
அது தொடர்பாக சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்குறது, அவங்களுடைய வெப்சைட்ஸில் போடக்கூடிய டீட்டெயில் ஒரு டீட்டெயிலுமே அவங்க இமீடியட்டாக ஃப்ளாஷ் பண்ணினே இருப்பாங்க. அதை பார்க்குறது, இமீடியட்டாக அவங்களுடைய எம்ப்ளாயி நம்மளுக்கு தொடர்பில் யாருன்னா அங்கே வேலை செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது. இப்போ பெரிய பெரிய கார்பரேட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறுவனம் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் வேலை செய்வாங்க. அதில் யாருன்னா நம்ம நண்பர் இருப்பாங்க. உனக்கு எப்படி இப்போ சேலரி கரெக்டாக வருதா, உனக்கு போனஸ் வருதா, உனக்கு ப்ரொமோஷன்ஸ் வருதா, எங்கே அடுத்து ப்ரொமோஷன் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த நாட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, இதை சாதாரணமாக கேட்டதை சொல்லிவிடுவாங்க. பரவாயில்லைங்க எல்லாமே கரெக்டாக போயிருக்கு, நம்மளுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா போய் நேராக ஓனரை போய் நம்ம பார்த்து பேசிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் அந்த தகவல் அங்கேருந்து இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து எடுக்கிற மாதிரி அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் எடுக்க முடியாது. அதில் மறைக்கப்பட்ட தகவல் நிறைய இருக்கும். இங்கே நம்ம விசாரித்து கண்டுபிடிச்சிடலாம். நீ அங்கே விசாரிக்க முடியாது. ஏன்னா ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்ட மாநிலம் வேறு இருக்கும், அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னா இருக்கும், அதோட ஓனர் எங்கன்னா உட்காந்து யாருக்கிட்ட பேசின்னு பாரு. இந்த தகவல்லாம் நம்மளுக்கு வெளியே வராது. இதே அதானி விஷயமே பாருங்கள், இப்போ தான் அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, அதனால் அன்றைக்கி முன்னால் தயார் பண்ணியிருப்பாங்க. இது எப்பயோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணப்பட்ட ஃபைலு. அப்போவே அதை பற்றி பேசப்பட்டிருக்கு, தகவலே வரலையே. அது ஃபைலான பிறகு தான் நம்மளுக்கு தகவல் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்கள கம்பெனியை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த தகவலே நம்மளுக்கு வரலையே. அதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கார்பரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கேர்ஃபுல். ஏன்னா தகவல் அவ்வளோ சீக்கிரத்தில் உண்மைத்தன்மை தகவலை வாங்குறது கொஞ்சம் கடினமாங்க. இந்த இடம் தான். அதனால் ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் பங்கு சந்தையில் பங்கு ஏறினே போகும்னா கண்டிப்பாக ஏறினே போகாது, கண்டிப்பாக இறங்க செய்யும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் என்னென்னலாம் கவனம் வச்சோமோ இந்த இடத்துல அதே கவனம் தான் இன்னமும் ஒரு படி மேலே போய் கவனம் வைக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் வீட்டில் போய் கூட அந்த நபரை கூப்பிட்டு கேட்கலாம், இங்கே போய் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா பங்கு சந்தையில் என்னென்னா இங்கே நம்ம கடனாக கொடுக்குறோம், அதனால் அவங்களுக்கு ஒரு பொறுப்புக்குது திருப்பி கொடுக்கணும்னு. பங்கு சந்தையில் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. பங்கு ஏறினா நீங்கள் ஒருத்தருக்கு விற்றுட்டு போகலாம், அந்த நிறுவனர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை விட அதிகப்படியாக கவனமாக அவர் என்ன செய்கிறான்னு நீங்கள் பார்த்துனே இருக்கணும். என்ன பொருள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீலரு 4 வீலர் சேல்ஸோட ரிப்போர்ட் வரும் ஒரு மாதமும். எல்லா நிறுவனமும் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ விற்பனை பண்ணான்னு ரிப்போர்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பெரும் லெவலில் கொஞ்சம் தான் அதிகமாக விற்றுருக்காங்க. 1% டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா 1% தான் அதிகமாக விற்றுருக்காங்க. போன ரிப்போர்ட்டுக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கும். ஆமாம், கடந்த நவம்பர் மாதத்தோட ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட். இப்போது அக்டோபரில் அவங்க ரொம்ப கம்மியாகவே விற்றுருந்தாங்க. அதை விட அதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம், இப்போ ஃபெஸ்டிவல் வரும்போது டிசம்பரில் எங்களுக்கு ஏறும், இப்போ கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், அப்போ பொங்கல் நம்மளுக்கு தமிழ்நாடு ஒட்டி பொங்கல் வரும், அதனால் விற்பனை அதிகமாகும், அது எங்களுக்கு அதில் அதிகமாகிடும். இந்த டேட்டாஸும் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் ஒரு டாடா மோட்டார்ஸ் கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா சரிப்பா அதுதான் நல்ல எங்கே பார்த்தாலும் வண்டி ஓடுது விற்றுணும், அப்படி கிடையாது. நீங்கள் இந்த டேட்டாஸை பார்க்கணும். ஒரு மாதமும் வெளியிடக்கூடிய அந்த நிறுவனம் எவ்வளோ வண்டியை விற்குது, போன மாதத்தோட இந்த வண்டி இந்த மாதிரி குறைஞ்சிருக்கா, இதே போன வருடம் இந்த மாதம் எவ்வளோ விற்றுருக்கு, போன நவம்பர் மாதம் எவ்வளோ வண்டியை விற்றுருக்கு, கமர்ஷியல் எவ்வளோ விற்றுருக்காங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் எவ்வளோ விற்றுருக்காங்க, இப்போ இந்த மாதம் எவ்வளோ விற்கிறாங்க, அக்டோபரில் எவ்வளோ விற்றாங்க, இதெல்லாம் பார்த்தா ஏறுதுன்னா ஹெல்த்தியாக போகுது, இறங்குதுன்னா நிறுவனம் ஏன் இறங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லப்பட்ட காரணம் ரா மெட்டீரியல் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது, 2வது ஃபெஸ்டிவல் சீசன் வரனால கொஞ்சம் ஏறும் வரக்கூடிய டிசம்பர், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடிய காரணம் தான். இதுலனால அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பங்கு ஏறலைன்னா கூட அடுத்து வரக்கூடிய கோட்டாவில் ஏறிடும். இப்போ நிறுவனமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது. இப்போ ஓலா மாதிரி நிறுவனம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பெருசாக நம்மளுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அனுபவமும் கிடையாது. அதில் அவங்களோட டேட்டாஸ் வச்சு மட்டும் பண்ணணும். நீங்கள் அதையும் தாண்டி பல விதமாக நம்ம யோசிக்கணும். அது இன்னமும் நீங்கள் அந்த நிறுவனத்தோட நிறைய கவனம் வைக்கணும். அது சரியாக தான் ஒரு கோட்டருக்கும் கொடுத்துன்னு வராங்களா, அந்த அளவுக்கு தான் போதான்னு பார்க்கணும். இதை விட 10 மடங்கு நம்ம இன்னும் கவனம் வைக்கணும் அதில் நீங்கள் போகிறீங்கன்னா. ஆக பங்கு நம்ம எது ஏறுனா எதுவுமே ஏறினே போகாது, எது ஏறினா இறங்கினே போகாது. அந்த நிறுவனத்தோட நம்பகத்தன்மை, அதோட செயல்பாடு, அதோட வருமானத்தை பொறுத்து அது ஏறின்னு போகும். உலக லெவலில் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அது இறங்கவும் செய்யும், அப்புறம் அது ஏறும். ஆக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஏறினே போகும்னு நினைக்கி மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, இறங்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும். கோவிட் காலத்தில் ஒரு பங்கு வாங்கப்பட்ட பங்கு 152 ரூபாயில் வாங்கப்பட்ட பங்கு 43 ரூபா வந்துடுச்சு. 43 ரூபாயில் வந்துடுச்சு. இதில் நிறைய பேர் பேனிக் ஆகி விற்றுட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலே கீழே 33 23 போய் 0 போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயந்துடும். மொத்தம் 3 வருடம் தான் ஆகுது. அந்த 43 ரூபா போன பங்கு இன்றைக்கி எவ்வளோ தெரியுங்களா? 600 ரூபா. 12-13 மடங்கா?
இப்போதான் நம்ம நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்னப்பட்டது ஏன் இறங்குதுன்னு தான் பார்க்கணும். நிறுவனம் பிரச்சனையா, உலக லெவலில் பிரச்சனையா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா என்ன இன்டர்னல் ஃபேக்டர்ஸா? அங்கே வந்து என்ன பிரச்சனை? கோவிடு உலக லெவல் எல்லாமே நம்மள போய் கம்பெனியில் ஏன் மனிதனே முடங்கிட்டோம். அவன் போனால் தானே வேலைக்கு போனால் தானே அதை தூக்கி நிறுத்த முடியும். அப்போது பயத்து போய் அதை விற்றவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சா? அதில் வச்சிருந்தவங்க 12-13 மடங்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1 லட்சம் போட்டிங்கன்னா 12 லட்சம். இந்த இடம் தான் சார் ஏறினே போகிற இடத்துல நல்ல நிறுவனமும் அவ்வளோ கீழே இறங்கி இன்னைக்கு அதை விட 10 மடங்கு ஏறி நிற்குது. நான் அப்போ சொன்னது 150லேருந்து தான் 43 போய்க்குது. ஆனால் இன்னைக்கு 600 இருக்குது அது. அப்போ அந்த லெவலுக்கு ஏறத்துக்கும் அங்கே பெரிய வாய்ப்புன்றது அந்த காலத்தை கொடுக்கறது, நிறுவனத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது, அந்த செய்திகளை படிக்கிறது. நம்ம அதை வந்து நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு நம்மளுடைய நண்பர்களோட துணையோடு அதை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரத்தான். இதுதான் அந்த பயிற்சி வேணும்னு நம்ம சொன்னது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.